ஹாய் மக்களே! இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் மீன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானல் ஹீட் ஆனதும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நான்வெஜ்க்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தானே நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நல்லா பூண்டை எடுத்து போடணும். அது கூடவே 2 பச்சை மிளகாய் போடணும். அது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆனதும் சின்ன வெங்காயம் நான் வந்து கட் பண்ணலை. சின்ன வெங்காயம் வந்து நசுக்கி எடுத்திருக்கேன். இடிச்சிருக்கேன். இடித்த சின்ன வெங்காயம் ஒரு 15ம் கூடவே கருவேப்பிலையும் அது கூடவே போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 10 வெந்தயம் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் போட்டிருக்கேன். மஞ்சள் போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சளும் ஏன் இப்படியே போடுறோன்னா அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து அடி பிடிக்காமலே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் அடி பிடிச்சிடும். ஃப்ளேம் அதிகமாக வச்சுருவாங்க மறந்து போய், அதனால் அடி பிடிச்சிடும். நம்ம இந்த மாதிரி மஞ்சள் போடுறதுனால அது அடியும் பிடிக்காது, வாசனையும் நல்லாயிருக்கும் வதக்கும் போது. வெங்காயம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். நான்வெஜ்ஜுக்கு எப்பயுமே தக்காளி அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் அதனால் சொல்லிவிட்டு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோன்னா அதுக்கு வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருப்பேன். தக்காளி வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும்னா அது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லாவே மசிஞ்சிடும். போட்டதும் பாருங்கள் நல்லா மசிய ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து இது ஒரு 5லேருந்து 6 பேருக்கு வைக்கிறேன் மீன் குழம்பு. அதனால் வந்து நான் 3 ஸ்பூன் போட்டுக்குவேன். அதே போல் புளி வந்து நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி எடுத்துக்குவேன். கருப்பு புளியாக இருந்தால் அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இல்லை சாதா புளியாக இருந்தால் உங்களுக்கு அதை விட அதிகமாக கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புளி அதிகமாக யூஸ் பண்ண பிடிக்காது. ஒரு சிலரோட புளி வந்து டேஸ்ட்டு மாறும். ஆனால் நான் வச்சுருக்க புளி வந்து நல்லாவே புளிக்கும். அதனால் நான் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துருக்கேன். எடுத்து கரைச்சி ஊற்றியாச்சு. மிளகாத்தூளை ஏன் முன்னாடியே போட்டு பரட்டுறேன்னா ராஸ்மல் வரும். ரொம்ப நேரம் கொதித்தாலும் அது கொதித்த மாதிரியே இருக்காது. அதனால் நான் மிளகாத்தூளை முன்னாடியே எண்ணெயிலேயே வதக்கிடுவேன். வதக்கினதுக்கப்புறம் புளி கரைச்சல் போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வைப்பேன். 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா மீன் போடுவேன். மீன் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைப்பேன். 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் நல்லாவே வெந்துடும். மீன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா மீன் வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி. பார்க்கவே செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். பாய்.